அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, நம்முடைய தமிழர்களின் தொன்மை நாகரிகமான சிந்து சமவெளி நாகரிகத்தை, ஹரப்பா நாகரிகத்தை 1924ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சியில் அப்போதிருந்த இந்தியாவின் தொல்லியல் துறை தலைவராக செயல்பட்ட சர் ஜான் மார்ஷல் என்ற ஆங்கிலேய ஆய்வாளர் அவருடைய குழுவினரோடு சேர்ந்து கண்டுபிடித்தார்கள். ஹரப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ, அந்த சிந்து நதியில் அதிலிருந்து கிளையாறாக பிரியக்கூடிய ரவி ஆற்றின் படுகைகளில் ஓரங்களில் தொடங்கும் அந்த சிந்துவெளி நாகரிகம் குஜராத் வரை, ராஜஸ்தான் வரை நீண்டு கிடக்கிறது. தொடக்கம் அங்கே. இது பற்றியெல்லாம் பின்னர் கொஞ்சம் விரிவாக பேசலாம். இன்று உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கின்ற செய்தி, உங்களோடு பேசுவதன் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒன்று இருக்கிறது. அதுதான் அவசர செய்தி. ரோஜா முத்தையா நூலகமும் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையும் சேர்ந்து எழும்பூரிலே தொல்லியல் துறையின் அருங்காட்சியகத்தில் உள்ள கூடத்தில் 2 நாட்களாக சிந்துவெளி நாகரிகத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவை, அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட 100ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடி வருகிறார்கள். ஆய்வு கருத்தரங்குகள் என்று பல்வேறு நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. மகிழ்ச்சி. கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாமல் சிந்துவெளி நாகரிகம் அகழாய்வு தொடங்கி 100 ஆண்டுகள் அந்த நாகரிகம் கண்டறியப்பட்டு நிறைவடைந்த நிலையில் இந்த விழா நடக்க வேண்டியதும், அது தொடர்பான ஆய்வு உரைகள் நடப்பதும், கட்டுரைகள் வருவதும் மிக மிக தேவை. ஆய்வாளர்கள் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் சிந்துவெளியை கண்டுபிடித்த சர் ஜான் மார்ஷல் தொடங்கி அதை ஆய்வு செய்த பல்வேறு அறிஞர்களுக்கும், வெளிநாட்டு அறிஞர்களுக்கும், தமிழ்நாட்டு அறிஞர்களுக்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம், பாராட்டுவோம். தமிழ்நாடு அரசு செய்வதற்கான ஒரு கோரிக்கையை பல ஆண்டுகளாக தமிழ் தேசிய பேரியக்கம் முன்வைத்து வருகிறது. சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் என்பது தமிழர்களுடைய அசலான நாகரிகம், உண்மையான நாகரிகம். 5000 6000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நாகரிகம். அந்த நாகரிக பற்றி நேரடியாக போய் அறிந்து கொள்ள ஹரப்பா போக, மொஹஞ்சதாரோ போக, இன்னும் பல்வேறு பகுதிகள் போக, தொடர்ச்சியாக குஜராத் பகுதி வர, இப்படி நம்முடைய தமிழ்நாட்டு ஆய்வாளர்களும் உணர்வாளர்களும் அங்கே போய் வருவதற்கு தமிழ்நாடு அரசு ஓர் உதவி திட்டத்தை, ஊக்கத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நாம் கோரி வருகிறோம். இப்பொழுது காஷ்மீர் எல்லையில், இமயமலையில், கைலாஷ் பகுதியில், மற்ற பகுதிகளில் உள்ள இந்து புனித தலங்களுக்கு போவதற்கு இந்திய அரசு உதவி செய்கிறது, சலுகை செய்கிறது, நிதி உதவி வழங்குகிறது. அதுபோல மெக்காவுக்கு போவதற்கு முஸ்லிம் பக்தர்களுக்கு, மக்களுக்கு தமிழ்நாடு அரசு நிதி உதவி செய்கிறது, பல்வேறு உதவிகளை செய்கிறார்கள். அதுபோல நம்முடைய அனைவருக்கும்
இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என்ற வேறுபாடு இல்லை. தமிழ் மக்கள் அனைவருக்கும் உரிய அவர்களுடைய முன்னோர்களுடைய நாகரிகம் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு சிறப்பாக இருந்தது. ஒரு நாகரிகம், நகர நாகரிகம். ஹரப்பா ஒரு நகரம், மாடி வீடு, தண்ணீர் கழிவுநீர் வெளியேற்ற குழாய்கள் அல்லது அதற்கான சிறு வடிகால் ஏற்பாடு, நகரம், வணிகம் எல்லாம் இருந்த ஒரு ஹரப்பா நகரம். அதை ஒட்டிய கிராமங்கள், பல நாகரிகங்கள் நம்முடைய நாகரிகம் தொன்மையானது, தமிழர் அனைவருக்கும் பொதுவானது, மனித குலத்திற்கே மகத்தானது. மனித குலம் போற்றக்கூடிய அடிப்படை நாகரிகங்களில் சிந்து சமவெளி நாகரிகம் முதன்மையான ஒன்று. எனவே அந்த நாகரிக நகரத்தை, அதனுடைய அடையாள சின்னங்களை, அந்த ஆய்வு பகுதிகளை, அந்த அகழாய்வு நடந்த இடங்களில் கிடைக்கும் பொருள்களை பார்த்து வருவதற்கு தமிழர்கள் ஆண்களும் பெண்களும் போய் வருவதற்கு தமிழ்நாடு அரசு எளிதாக விசா கிடைக்க ஏற்பாடு செய்து, அதுபோல நிதி உதவி வழங்கி அவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்காத இந்த காலத்திலேயே அதை செய்தால்தான் 2 நாடுகளும் எப்பொழுது மோதிக்கொள்ளுமோ என்ற ஒரு அச்ச சூழ்நிலை இருக்கின்ற நிலையில் இந்த காலத்திலேயே இந்த கோரிக்கையை இந்த உதவி திட்டத்தை சிந்து சமவெளிக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பை எளிதாக்கி நிதி உதவி செய்து அவர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோருகிறோம். இப்பொழுது இந்த 100ஆண்டு நிகழ்ச்சி கருத்தரங்கை தொடக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதனுடைய பெருமைகளை எல்லாம் கூறியிருக்கிறார். அது திராவிட பண்பாடு அது இது என்று சொல்வதெல்லாம் ஒரு பக்கம், அதை பற்றிய தர்க்கங்கள் அடுத்தாற்போல் தேவைப்படும் போது செய்வோம். இப்பொழுது அதல்ல, நம்முடைய தமிழர்களுடைய தொன்மையான நாகரிகம் அங்கே போய் வருவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிதி உதவி திட்டத்தை ஏற்பாடு செய்து இதற்காக விசா கிடைப்பதற்கு கொஞ்சம் எளிய வழிகளிலே ஏற்பாடுகளை செய்து போக வர ஊக்கப்படுத்த வேண்டும். அதுபோல ஆய்வாளர்கள் சிந்து சமவெளியில போய் ஆய்வு செய்வதற்கு தகுதியுள்ள ஆய்வாளர்கள் விண்ணப்பித்தால் அவர்களுடைய போக்குவரத்து செலவு, தங்கும் இதெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தகுதியான ஆய்வாளர்களுக்கு போக்குவரத்து செலவு, அங்கே தங்கி ஆய்வு செய்யும் போதற்கான உணவு செலவு, தங்குமிட வாய்ப்புகள் எல்லாம் செய்யலாம். பாகிஸ்தான் அரசோட பேசி அங்கே நம்முடைய தமிழ்நாடு அரசு எங்காவது ஒரு பகுதியில் ஓரத்தில் ஒரு விடுதி கட்டி இருந்து போகின்ற ஆய்வாளர்கள் அங்கே தங்கி வருவதற்கும் ஒரு மண்டபம் கட்டி நம்முடைய பயணிகள் போய் குளிக்க கொள்ள ஏற்பாடு செய்ய அந்த ஓரங்களில் ஒரு பகுதியில் ஒரு மண்டபம் கட்டி அந்த வசதி வாய்ப்பை செய்து தரவும் திட்டமிட வேண்டும், செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை, வேண்டுகோளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நான் வைத்துக் கொள்கிறேன். அவர்கள் இது பற்றி ஆய்வு செய்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் தேசிய பேரியக்கத்தை பொறுத்தவரை ஒரு நூல் வெளியிட இருக்கிறோம். இந்த 100ஆண்டை ஒட்டி ஐயா மாசோ விக்டர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நூல், சிந்து சமவெளியை பற்றி ஒரு ஆய்வு நூல். அவருடைய நூலின் தலைப்பு பகுருளி முதல் சிந்து வரை என்பதாகும். அந்த நூலை நம்முடைய பன்மை வெளியீட்டகம் வெளியிட இருக்கிறது. அந்த நூல் வந்தவுடன் அதற்கான ஒரு வெளியீட்டு நிகழ்ச்சியும் சிந்து சமவெளி ஆய்வு கருத்தரங்கும் ஒன்றாக சேர்த்து நடத்தலாம் என்ற ஒரு திட்டமும் வைத்திருக்கிறோம். அப்படி நடத்தும் பொழுது உங்களை தமிழர்களை அழைக்கிறோம். நீங்களும் அவசியம் அதை அந்த கருத்தரங்கில் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளலாம். நம்முடைய ஆய்வறிஞர் முனைவர் மாசோ விக்டர் அவர்கள் சிறப்பாக அந்த நூலை எழுதியிருக்கிறார்கள். அது நமக்கு பயன்படும் என்ற முறையில் அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திப்போம். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான், இளையோரும் பெரியோரும்
நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.